ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரௌசிங் மீடியா. இன்னைக்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது அன்றியல்ல, அதுவும் சிம்பிளான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கேரக்டர் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வியூ போர்ட் போய்க்கோங்க. ஜஸ்ட் வியூ போர்ட் போயிட்டு இங்கே ஒரு ஆட் கொடுத்து ஸ்கெல்டல் மெஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கெல்டல் மெஷ் ஆட் பண்ணிட்டு அந்த மெஷ்ஷுக்கு என்னென்ன பேர் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மெஷ் டிஃபால்ட்டாக ஸ்கெல்டல் மெஷின் இருக்கட்டும். எனக்கு வந்து இந்த மெஷோட இருந்து எனக்கு வந்து வேர் உல்ஃபாக தான் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்காக நான் வேர் உல்ஃப் எடுத்துக்கிறேன். ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கு. ஸோ இதோட டவுன்லோடபிள் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதெல்லாம் ஃப்ரீ தான், டேப்லேயே இருக்குது. ஸோ மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கேரக்டர் கரெக்டாக நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். டேரக்ஷன் மாற்றிக்கும் 90 டிகிரியில் கரெக்டாக தெரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ இதுக்கு வந்து அனிமேஷன் கிளாஸ் எதுவுமே இல்லை ப்ளூ பிரிண்ட். ஸோ நான் டிஃபால்ட்டாக மேனி கேரக்டர் கொடுத்துக்கிறேன், அதோட அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட்டு. ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட இதுக்கான அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட் கிடையாது, நான் கிரியேட் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு டிஃபால்ட் அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட் நான் அதுக்கு கொடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, விசிபிலிட்டி வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ ஈவென்ட் கிராஃபில் போயிட்டு தான் நம்ம இதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறோம் இது எனக்கு விசிபிள் ஆகணுமா கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த கீ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஸோ வியூ போர்ட்டில் போயிட்டு ஏதாவது கீ அசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இ கீ கொடுத்துக்கிறேன். நான் மோஸ்ட் ஆஃப் கேம்லலாம் இ கொடுத்தா தான் டோர் ஓப்பன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால் நான் இ கொடுத்தா எனக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக இ கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் வேறு ஃபங்க்ஷன் நடக்கணுங்கிறதுக்காக. ஓகே, நம்மளோட மெயின் மெஷ் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இதிலேருந்து செட் விசிபிலிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த மெஷ்லேருந்தே ட்ராக் பண்ணி செட் ஆக்டிவ். ஸோ இது ரெண்டும் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம செகண்டரி வேர் ஆஃப் கேரக்டர் கொடுத்துக்கலாம். இது ஸ்கெல்டன் மெஷின் இருக்குது. ஓகே, ஏ ப்ரெஸ் உங்களோட ஃபஸ்ட் தடவை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இது ஃபங்க்ஷன் நடக்கணும். இது என்னென்னா சொல்கிறேன், ரன் பண்ணிக்கலாம். டார்கெட் தான், இது டார்கெட் வந்து இந்த ஸ்கெல்டன் மெஷ். ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு நம்மளோட மேனி கேரக்டர்லேருந்து என்னோட இப்போ நான் கொடுத்துருக்க கேரக்டருக்கு விசிபிள் ஆகணும். ஸோ அதுக்காக விசிபிள் ஆகணும், ஆக்டிவ் ஆகணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் ஆக்டிவ் ஆகாது. இது அப்படியே ஒரு எல்லாமே சேர்த்து காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா எனக்கு இந்த மேனி கேரக்டர் வந்து ஆக்டிவ் ஆகணும், விசிபிள் ஆகணும். இதை அன்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. கம்பைல் பண்ணி இப்போ செக் பண்ணிக்கலாம். நான் ப்ளே கொடுக்குறேன். ஓகே, மேனி கேரக்டரில் இருக்குது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், என்னோட கேரக்டர் மாறிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ. நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் மாறுறது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை உங்கள் கேம்குள்ளே நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் ஏகப்பட்ட அன்ரியல் அப்டேட்ஸ், அன்ரியல் டுட்டோரியல்ஸ், அன்ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் வந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய், see you.